ஹலோ கேசலாம், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 170 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சேனல் டிமன் கிங் யூடியூப் சேனல் மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆல் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு மாதிரி காட்டாங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வந்து கிங்கே வந்து இந்த இடத்துல ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. அதாட் ரெடியில் போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதில் பார்த்து அத்தனை பேக்கோட இம்பார்ட்டன்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அசால்ட்னு இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கே அவருக்கும் இந்த நைட் மேர் கேண்டில் கிங் ஒரு 2 பேரும் ஃபைட் ஆரம்பிக்க அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல மாஸ் அசால்ட்டாக தடுத்துட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா ஒரு ரிங்குக்குள்ளே எடுக்கலான்னு போகிறாரு. பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரு இம்மார்டல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அப்சர்வ் பண்ணுறது மாஸ்டர் அப்சர்வ் பண்ணி தடுத்துறான். அதில் ஆனால் ஹீரோ பார்த்தா அந்த ரிங்குக்குள்ளே வந்து அனுப்ப முடியல. ஸோ அந்த இடத்துல பார்த்தா அடிச்சு பேர் சுற்றிக்கலாம் துருச்சிட்டு போய் விட ஆரம்பிக்கிறாங்க. இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கே பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ என் அட்டாக் வந்து லுங்ஃபை காயப்படுத்த வந்து வாய்ப்பு இருக்குது, டைலானி லுங்ஃபை பாதுகாத்து நீங்கள் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நைட் மேர் கேண்டில் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து கொள்ளுங்கடா விடாதுன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ திரும்ப எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோட ஷிப்பு பார்த்தா தரையிறங்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம டைலான் அப்புறம் வந்து லுங்கு 2 பேரும் டெலபோர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சுத்திக்கிற எல்லாரும் தடுக்கிறதுக்காக வந்துட்டு அந்த மாஸ்டரோட அடி பாருங்க அடி சட்டிக்கெல்லாம் திருச்சிட்டு போய் வந்து உலகத்தை தாண்டி போய் வெளியே வரானுங்க. இந்த இடத்துல வந்து மாஸ்டர் சொல்லி இருந்தல ஸோ இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவரையும் தான்டா எனக்கு பிரச்சனை, எங்க என் லுங்ஃபையோட உலகத்தை நான் அழிச்சிருவணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு வெளில என் இஷ்டம் போட விளையாட வேண்டாம் அப்படின்ட்டு கொய்யால ஒரு வெப்பனை எடுக்கிறாரு பாருங்க. இந்த சொல்லிட்டு இருக்க இடத்துல இதுக்கப்புறம் பாருங்கடா எப்படி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணலாம்டா அப்படின்னு கோயிலாம் அப்புறம் வர வச்சு அடி பாருங்க ஒருத்தன் அடிச்சடிக்கு ஒருத்தன் அப்படியே ஸ்பாட்டில் இடத்துல பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல சுற்றிக்கிற அளவுக்கு உயிர் பயத்தில் இருக்க அந்த இடத்துல. ஸோ அவனை வந்து சேஸ் பண்ணடா அப்படின்ட்டு நைட் வர கேண்டிலுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு போகலான்னு பார்க்கும்போது எதிரில் பார்த்தா மாஸ்டர் வந்து அடிக்கிறட்டி இன்னும் 3 பேர் அதே சேர்த்துருவானுங்க. இப்படியோ மாஸ்டர் கொஞ்சம் கூட கருணையே பார்க்காம அடிச்சுட்டானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஷிப்பை வந்து பிடிக்கிறதுக்காக போயிடுங்க இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் மேர் கேண்டில் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல 6 பேர் போயிருக்காங்க. கண்டிப்பாக அவனை பிடிச்சிருவாங்க, உன்னால் அவனை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ ஷிப்பு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரும் போயிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ ஹீரோ ஷிப் என்னதான் வேகமாக பண்ணணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மென்டல் பவரால் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து படுது. ஸோ என்னடா பார்த்துருக்கா பின்னாடி ஒரு 3 பேர் அவனுக்கு மென்டல் பவரால் வச்சு அந்த மொத்த ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறான்னு இருக்கிற 6 பேர் ஒரே நேரத்தில் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் இடத்துல. அந்த இடத்துல அவனுக்கு என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சாலும் உள்ளே வந்து டங்கு பயங்கரமாக சவுண்டு கேட்குற ஷிப்பு உடைய மாட்டுது. அவன் சொல்லிட்டு இருக்காங்க இதில் இந்த ஷிப் வந்து கிரிம்சன் காப்பரால் செய்யப்படுது, கண்டிப்பாக அதை உடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் அதை வச்சு வந்து அட்டாக் பண்ணுவோம், மென்டல் அட்டாக் தான் ஒரே வழி அப்படின்ட்டு 6 பேருமே அவங்களோட மென்டல் அட்டாக் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஷிப்புக்குள்ளே பார்த்தா அந்த மென்டல் அட்டாக் போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல வர்ற அட்டாக்கை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம டைலான் பார்த்தா அவன் பார்த்தா ஷீல்டு போட்டு வந்து ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோ நினைக்கலாம். ஸோ டைலான் வந்து மெல்டர் கண்டிஷன் ரொம்பவே சத்தியம் தான், ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ்டருமே வந்து இடத்துல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மாஸ்டரோ பார்த்தீங்கன்னா பாறை வச்சுமே உட்காம போட்டு வளர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இடத்துல. ஸோ இவனுக்குலாம் வந்து இவங்க வந்து தப்பிச்சோன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க திருத்தி அடிக்காரு இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட்டு மைண்ட் போயிட்டு என்னதான் அவனுக்கு ஷீல்டு போட்டு தடுத்தாலுமே அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா சல்லி ஒட்டச்சு தூக்கி எறிகிறான். இந்த இடத்துல இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா கொட்டூரமாக போய்கிட்டு அவரு சிரிச்சுட்டே ஃபைட் பண்ணிருக்கு. இதில் நைட் மேர் கேரக்டர் நீ சாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் வந்து டைப் பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ இதில் டைப் பண்ணுறது எல்லாம் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பாயிண்ட் அட்டாக் பண்ணிருக்கேன். இதை பார்த்து நைட் மேர் கேரக்டர் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளேருந்து ஒரு சவுண்ட் இடத்துல. ஸோ உன் அட்டாக்க உன்ன மாதிரி தான்டா குப்பை மாதிரி இருக்கடா அப்படின்ட்டு உள்ளேருந்து தலைவன் வருவா பாருங்க இடத்துல. ஸோ அந்த வேகத்தை பார்த்தா அடி பார்ப்பாருங்க, ஒரு அடி சட்டிக்கு பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே வந்து முடியல அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தா அந்த வெப்பனை வச்சு அடிச்சும் போது வந்து திருப்பி ஒருத்தன் வந்து அடிக்காரு இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா சுற்றி அடிக்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு நெருப்பு சுழலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கேண்டில் கிங் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக அடி பாருங்க சட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவனுமே பார்த்தீங்கன்னா தூரமாக பறந்து போகிறான். ஸோ போடு சரியான ஷாட்ரா இது எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஃபன் பண்ணி பார்த்துருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம தப்பிக்க ஒரு நேரம் வந்து கிடைக்கும், கரெக்டான நேரம் கிடைக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல எப்போ தப்பிக்கலான்ட்டு ஹீரோ பார்த்துருப்பான். அந்த இடத்துல அந்த நைட் மேர் கேண்டிலுக்கு பார்த்தா பறந்து வந்துகிட்டு இருப்பான் பாருங்க. இதில் மாஸ்டர் அடி தாங்க முடியாமல். ஸோ இதுதான் சரியான மாஸ்டர் நமக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பார்பிட்டா ஷிப்பை சரியான வேகத்தை வந்து வேகமாக அவன் மேலே மோதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஹீரோட ஷிப் வந்து மோதும் பாருங்க. அவன் அடிச்சு அந்த அட்டி தான் அவன் இனிமே பண்ண போகிறான். டி மாஸ்டர் டிசிப்ளின் 2 பேரும் ஒரே மாதிரி தான்டா இருக்கீங்களா பைத்தியக்காரன் அவனுக்கு திட்டிட்டு இருக்க. உடனே பின்னாடி மாஸ்டர் திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சுருவா பாருங்க. அவனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடி ஒவ்வொன்றும் கொஞ்சம் பொத்துன்னு எழுதினத்தில் அவனால இன்னும் ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு எழுதினத்தில். ஸோ அதில் நைட் மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்கேன்.
நம்ம அஸ்ட்ரோவோட வந்து வெப்பனை வச்சு பார்த்தோன்னா இருக்கிற எல்லாருமே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ எர்த்து வந்து ஐ வேல்யூ அதை மட்டும் கண்டிப்பாக வாங்கலாம், பெரும் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் வந்து மாஸ்டர் இதில் வந்துகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற நைட் மார்க் கேண்டல்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் என்ன அடிச்சு போட்டிங்கன்னா இது தர முடிஞ்சு நினைக்கிறேன், உங்கள் எர்த்து அது சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ளாஷ் சொல்ல நினைக்கிறேன். சரி ஆள் ஒருத்தான் வெஞ்ஞான அவன் பார்த்தா அந்த இம்மார்டல் கிறிஸ்டல் கொடுத்தாங்க வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அந்த இம்மார்டல் கிறிஸ்டலோட பவரால் யார்த்த சிங்கிள் ஒரே ஒரு சின்ன அட்டாக் டிஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலை ஒட்டிச்சது மொத்த பவர் அப்சர்வ் பண்ணிட்டு எர்த்த அழுக்கலாட்டு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுல ஹீரோ ஷாக்கில் திரும்ப அதோட அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. சீனில் பார்த்தா அந்த இடத்துல பவர் வந்து கேதர் ஆகிட்டு பார்த்தா அந்த இடத்துல மொத்த பூமியும் அழிக்கிறதுக்கிட்டே இருக்கா. அவனும் பார்த்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல கண்டிப்பாக நீ சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நைட் காலையில் சிரிச்சுக்கிட்டு இடத்துல அவன் அட்டாக் பண்ணலாம் போயிடுவான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கேப் சொல்ல வந்ததில்ல, நீ இப்படி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் ஆல்ரெடி வந்து கெஸ் பண்ணோம், எர்த்துக்கு வெளியே இப்படி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு கொய்யால ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு டெலபோர்டேஷன் நைட் மேர் கேண்டில் கத்திக்கிட்டு இருக்கா. டிவைன் ரிலீம் டெலபோர்டேஷன் இதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்லிருக்கா. அந்த இடத்துல முழு ஆர்மியே பார்த்தீங்கன்னா நம்ம நைட் மேர் கேண்டில் பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் பண்ணுற விஷயத்தில் ஸோ இந்த வந்திருக்க ஆர்மி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மிக் சர்ச் அவர் கீழே டேரக்டான ஆர்மி இருக்கிற எல்லாரோட ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம டைலானோட பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் அந்த இடத்துல. ஸோ நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இருங்க. காஸ்மிக் சேச்சிக்கு நேராக வந்து அவங்க கீழே வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல லாங்கியுமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த நைட் மேர் கேண்டில் நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் விருச்சல் யூனிவர்ஸ் கம்பெனி சேர்ந்த ஒரு ஆளே நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்ப, எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணி பிடிங்க அப்படின்ட்டு இருக்கிற படையெல்லாம் அமைச்சிட்டு இருக்கிற எல்லாருமே அவனை பிடிக்கலான்னு போவான். இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது. நைட் மேர் கேண்டில் வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ண அந்த சிக்னலை பார்த்த ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜட்டத்துக்கு ஒரு மாதிரி டார்க் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. என்னடா இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கொட்டூரமான ஒரு ப்ரெஷர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல எல்லா ஹெல் ஃபயருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெனரபிள் இம்மார்டல் லெவலில் இருக்கிற ஒருத்தர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா நைட் மேர் கேண்டிலும் அப்பான்ற மாதிரி கத்திட்டு அவன் ஒட்டமாக பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்டன்ட்டாக இல்லை. ஸோ வந்திருக்கிறது யார் அப்படின்னா எரோஷன் ஃபயர் இம்மார்டல் 3x அந்த டோஜோ தான் வந்திருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே அந்த இடத்துல டோஜோஸ் எல்லாருமே வந்து ஃபயர் எரோஷன் இம்மார்டல் வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபயர் எரோஷன் இம்மார்டல் வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. அப்பா அந்த லிங்க் அவன் தான் பார்த்து எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல சொல்லிருக்கா கொஞ்சம் நீ அமைதியாக இருடா அப்படின்ட்டு அவர் கத்திட்டு சொல்ல எனக்கு நீ மட்டும் ஒழுங்காக கல்டிவேட் பண்ணியிருந்த அப்படின்னா ஒரு கிங் லெவல் இம்மார்டல் பார்த்து நீ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன் கல்டிவேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா லாங்கியூ அப்படின்னு கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து கிரீட்டிங் வந்து ஃபயர் எரோஷன் இம்மார்டல் அப்படின்ட்டு இவங்களும் லாங்கியூ வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. என் பையனை நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்ட்டு அவரும் கேட்டுட்டு இருக்கா. இது வந்து காஸ்மிக் சேஜ் அவரோட ஆணை, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவன் வந்து கிரைம் பண்ணியிருக்கான். ஸோ எங்கள் விருச்சுலின் ஆளை வந்து இது பண்ணிருக்கான் அப்படின்னா ஒட்டுனே ஒரு டென்ஷன் ஒரு பவர் அன்லிஷ் பண்ணுவார் பாருங்க. ஒஜால் அந்த ஃபைனல்ஸ் ரொம்ப கொட்டூர் மாதிரி இருக்கிற எல்லாரும் மேலேயும் பயங்கரமான ப்ரெஷர். இந்த பக்கம் வந்து லாங்கியோட ஒட்டமே கொஞ்சம் ஈரியா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு மட்டும் எதுவுமே ஃபீல் ஆகல. என்னடா ஆச்சு எனக்கு மட்டும் எதுவுமே ஃபீல் ஆகலையே, ஒருவேளை நான் வீக்காக இருக்கிறதுனால என் மேலே ஃபீல் ஆகல, இல்லை ஒருவேளை அவர் என்ன அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரோட பவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் என் மகன் மேலே யாருமே கையை வைக்கக்கூடாது புரியுதா இல்லையா, ஒரு வெனரபிள்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பேசு லாங்கியோ அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல உடனே ஹீரோட வந்து டேலப்பட்டாய் வந்துடுறாரு. எல்லாருமே என்னடா சின்ன பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீ தான் லுங்ஃபெங் ஆகுனா, ஆமாம் சீனியர் நான் தான் வந்து லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லி இந்த சீனியருக்கு வந்து மரியாதை இருக்கேன். ஸோ என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த இடத்த வந்து பேரம் பேசுறது தான் அமுச்சு விட்டேன் வாங்குறது, ஆனால் இவன் இப்படி பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து எல்லாருமே சரியா இருக்கு. அப்பா என்ன பேசுறீங்கன்னு சொல்ற நீ வாயா மூறா அப்படின்னு ஒரு கத்துவார். எல்லாருமே சரியா இருக்கு. ஏன்னா இவர் இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ஏன் லுங்ஃபெங் கிட்ட பேசுறாரு அப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. நீ சொல்லு உனக்கு வந்து இது ஓகேவா, நீ வந்து எவ்வளோ ப்ரைஸ்னா வச்சுக்க, கண்டிப்பாக நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிறெல்லாம் பார்த்து மிரண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ என்னடா சொல்ல போறான்னு போய் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் வந்து சரியான டென்ஷன் பார்ட்டி, இவர் ஏதாவது டென்ஷன் தான் மொத்தமாக அழிச்சிருவாரு. சித்தல் ஹீரோ சொல்லுவான் தயவு செஞ்சு நான் மடிச்சிருங்க, எர்த்து வந்து என்னோட ஹோம் டவுன், அது வந்து எனக்கு வந்து விற்கிற மாதிரி வந்து எப்பவுமே அது முடியாது, என்னடாலும் பரவாயில்ல எர்த்து வந்து என்கிட்ட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு என்னடா நம்ம டேரக்டாக ரிஃப்யூஸ் பண்ணுறா, இதை அவர் அசிங்கப்படுத்துமே வச்சு போச்சா செத்தாண்டா எல்லாமே முடிஞ்சா சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து அவ்வளோதான் நம்ம எல்லாருக்காதையும் முடிஞ்சோம்னா அவர் உடனே சொல்லுவார் இடத்துல. ஸோ உனக்கு வந்து விற்கிறது விருப்பம்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, ஸோ நான் அதை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பினா இது கிட்ட எல்லாருமே சரி என்னடா அது எப்படி பேசுறது அப்படின்னு சொல்றதுல. ஸோ இதில் வந்து சரி ஓகே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலன்னு இந்த நைட் மேர் கேண்டில் கிங்னு சொல்லிட்டு நைட் மேர் கேண்டில் கிங் அப்படின்னா இவர் என் பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா இவர் ரொம்பவுமே கோமா இருக்காருன்னு அர்த்தம். என்ன சொல்ல போறோம்னா நீ பண்ண எல்லா தப்புக்கும் 9 ஸ்டார் பர்சன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 யாராச்சும் நீ வந்து அங்கேயே சீல் பண்ணி இருக்கணும்டா அப்படின்னு இருக்கா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வாயை மூடு, இருக்கிற எந்த இடத்த விட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்
கமெண்ட் பண்ணிட்டு போ. இவனுக்குலாம் சரியான டென்ஷன் அதில். ஸோ லுங்ஃபை உனக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன், இதுக்கு நான் பழி தீர்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் இடத்துல இருக்கிற எல்லா மக்களையும் விட்டுட்டு நைட் மேட்ச் காண்டிங்க உனக்கு கண்டிப்பாக நான் கொல்லுவேன்டான் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா போகிறீங்களா இருக்கிற எல்லாரும் இதனால இது நம்பவே முடியல, இந்த லுங்ஃபை கிட்ட என்ன தாண்டா இருக்குது, இவன் இவ்வளோ பெரிய ஜீனியஸா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல லாங்கி பேசுகிறாங்க, என்ன நடக்குது உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக வந்து கொஷின்ஸ் கேட்கணும் வந்து லுங்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக பேசணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு இருக்கிற எல்லா வெடரபிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடத்தையே குறி வைக்கிறாங்க. அப்படி இந்த இடத்துல என்னதான் சீக்கிரம் இருக்குன்னு கேட்டிருக்கேன், அது எனக்கே தெரியாது மிஸ்ல வாங்கிக்கோ. ஸோ எதுக்காக வந்து அப்படி நடக்குதுன்னு தெரியல. இந்த இதில் கிங்கே சொல்கிறது ஆமாம் உனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு தலையாடு இருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி போட்டிகள் நீ எதுவும் தேவையில்லாம பிரச்சனை இன்டர்ஃபியர் ஆகுது, விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி வந்து இதுக்கப்புறம் இதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேலப்போட் ஆகி போகிறாங்க. இடத்துல ஹீரோ வந்து சோகத்தில் இருக்க மாஸ் சொல்கிறாரு, நீ எதுவும் கவலைப்படாதா, இந்த ஃபயர் இமோட்டல் அவனால் எந்த பிரச்சனையும் வந்து இப்போ தான் வரல, நீ எதுவும் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம், சரி எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் ட்ரைனிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு மாஸ்டர் அட்வைஸ் போட்டு அந்த இடத்துல மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா டேலப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புற விதத்தில். ஸோ ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு ஹீரோக்கு வந்து மெசேஜ் நம்ம ஹாங்க தான் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதர் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு முடியுது. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த எபிசோட் ரிவ்யூவை நான் லைக் பண்ணுறதுக்கு மறக்காமல் வந்து பார்த்துருவோங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்னடா வரப்போகுதுன்னு தரமான சீன் இடத்துல புது ட்ரைபை வந்து நல்லா காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான 3x டோஜோஸ் பயங்கரமான இம்மார்டல் ஃபயர் இம்மார்டலை பற்றின முக்கியமான சிக்கலான ரகசியம், அது மட்டும் இல்லாமல் காட் பிளேட், அந்த காட் பிளேட் இருக்கு இல்லையா அதனோட வந்து அதை பற்றின ஒரு டெக்னிக்கோட ரகசியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வந்து தெரிய வரும். ஸோ வந்து அடுத்த எபிசோடுக்கு யாராவது வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு போங்க. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. பை பை பை. இந்த வீடியோக்கான கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.